இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வீவர்ஸ், 12வது ஐபிஎல் 20 ஓவர் மட்டை பந்தாட்ட போட்டி இன்று தொடங்குகிறது. மே 2வது வாரம் வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. இதில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், டெல்லி டேர்டெவில்ஸ் ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றது. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் உள்ளூர் வெளியூர் அடிப்படையில் தலா 2 முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். தொடக்க லீக் ஆட்டத்தில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸும், விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸும் சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் இன்று அதாவது சனிக்கிழமை களமிறங்குகின்றது. இரவு 8 மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. இந்த போட்டி நடக்கும் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மொத்தம் 38,000 பேர் அமர்ந்து போட்டியை காண முடியும். 3 கேலரிகள் முடக்கப்பட்டதன் காரணமாக இருக்கையின் எண்ணிக்கை 26,000ஆக குறைந்துள்ளது. நடிகர் நடிகைகளின் நடனம், கலை நிகழ்ச்சி என்று ஐபிஎல் தொடக்க விழா கோலாகலமாக நடைபெறுவது உண்டு. ஆனால் இந்த முறை காஷ்மீரின் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு உதவிடும் வகையில் ஐபிஎல் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடக்க விழாவிற்குரிய செலவு தொகை ரூபாய் 20 கோடியை உயிரிழந்த துணை ராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த தொகை இன்று ராணுவ அதிகாரிகளிடம் இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பில் வழங்கப்படுகிறது. இதேபோல் தொடக்காட்டத்தில் டிக்கெட் மூலம் கிடைக்கும் வருமானமும் நலநிதிக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை கப்பு வாங்கியிருக்கு. இதனால இந்த முறையும் சென்னை தான் கப்பு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி பிராவோ அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. முதல் 2 சீசன்களில் மும்பை அணிக்காக ஆடிவிட்டு பிறகு சென்னை அணியில் வந்து தமிழ் மக்களிடையே நீங்காத இடம் பிடித்த நம்பிக்கை நட்சத்திரம் ஆல்ரவுண்டர் டுவேன் பிராவோ. சென்ற வருடம் இவரை ஏலத்தில் விட்டுவிட்டு பிறகு எடுத்த சென்னை அணிக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டு பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலும் நன்றாக தன் திறமையை வெளிப்படுத்தினார். இதற்கு முன்பாக பல முறை அணியின் வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசி நிமிடங்கள் வரை போராடியே தீர வேண்டும் என்று குணம் படைத்த இவரை சென்னை அணிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்நிலையில் இந்த முறையும் கோப்பையை நாங்கள் நிச்சயம் வெல்லுவோம், உங்கள் மேல் இன்னும் கரை படிந்துதான் உள்ளது, அதை இல்லை என்று நிரூபிக்க தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியும் அதே போல் சென்னை அணியும் மோதுது. அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத போகிறாங்க. இந்த 2 அணியில் எந்த அணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச அணி எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.